தனுராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா தனுராசிக்காரர்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா, இதனால் வரை 6ஆம் இடத்தில் மறைந்த குரு இப்பொழுது 7ஆம் வீட்டுக்கு வந்து விட்டது. குரு பார்வை கிடைத்தது. ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது. ஆனால் இன்னும் கைகளுக்கு எதுவும் வரவில்லை. நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தனுராசிக்காரர்கள் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்து விட்டார். இது நம்ம என்ன செய்ய போகிறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு இந்த தனுர் ராசிக்கு ஏற்படுது. அது என்ன சார் வித்தியாசமான அமைப்பு? இப்போது 11ஆம் இடம்ங்கிறது லாபம் மட்டும் அல்லாமல் நினைத்த காரியத்தில் வெற்றி, நிகரற்ற லாபம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ். ஏன் இந்த 11ஆம் வீட்டுக்கு இவ்வளவு சிறப்புன்னா, ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார். ராகு கேது பயிற்சி முடிந்து விட்டது. ராகு பகவான் இங்கு கும்பத்திலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டில் ஆகிவிட்டார். இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது. இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார். சார், எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு சார், ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. பிறகு இதே புதன் ஜூன் 26ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஜூன் 15 வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் 15க்கு பிறகு மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது. செவ்வாய் வக்கரமாக இருந்தது, மிதுனத்துக்கு சென்றது, திரும்பவும் கடகத்துக்கு வந்தது. இப்பொழுது ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார். பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். தனுராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா தனுராசிக்காரர்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா, இதனால் வரை 6ஆம் இடத்தில் மறைந்த குரு இப்பொழுது 7ஆம் வீட்டுக்கு வந்து விட்டது. குரு பார்வை கிடைத்து விட்டது. பாவக அதிபதி பாவகத்தை பார்க்கிறது என்பது பாவக புஷ்டி. இப்போ 6ஆம் இடத்துல இருந்த குரு இவர்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நிறைய கடன் பிரச்சனைகள்லையும், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும், நோய் நொடி, அது என்ன நோயினே தெரியாத ஒரு நோயில் போய் இவங்களை சிக்க வைத்ததும், நிறையா ஸ்கேனு, எக்ஸ்ரே, இந்த டாக்டரு அந்த டாக்டரு, இதுக்காக இவ்வளோ தூரம் போனது, கடைசியில் வைத்தியத்தையே மாற்றினது, அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வாஸ்து தான் டிஃபெக்ட்னு யோசித்தது. இந்த மாதிரி ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது. ஆனால் இன்னும் கைகளுக்கு எதுவும் வரவில்லை. நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தனுராசிக்காரர்கள் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்து விட்டார். இது நம்ம என்ன செய்ய போகிறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு இந்த தனுர் ராசிக்கு ஏற்படுது. அது என்ன சார் வித்தியாசமான அமைப்புன்னா, இப்போது ஜோதிடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றாகவே தெரியும். இந்த ராசியாதிபதி குரு
இவர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி, ஏன்னா அவர் தான் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வராரு. ப்ளஸ் இன்னொரு 10ஆம் வீடும் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேந்திரத்துக்கு அதிபதி புதன். அப்போது 1, 4 அதிபதி 10ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 7ஆம் வீட்டில் வந்து 4 கேந்திரமும் இவர்களுக்கு சுபபலம் பெறக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில், ராசியாதிபதி 7ஆம் வீட்டில், 4ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில். சரி, இதில் 10ஆம் அதிபதியும் இவர்களுக்கு 9ஆம் அதிபதியும் சேர்வது தர்மகர்ம அதிபதி யோகமாக வருகிறது. இதே 10ஆம் வீட்டில் குருவும் சூரியனும் சேர்வது என்பது இவர்களுக்கு சிவராஜ யோகமாக வருகிறது. 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஜோதிடத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இதே லாபஸ்தானத்தை குருவும் சேர்ந்து பார்க்க இருக்கிறார். அப்போது 11ஆம் இடம்ங்கிறது லாபம் மட்டும் அல்லாமல் நினைத்த காரியத்தில் வெற்றி, நிகரற்ற லாபம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ். ஏன் இந்த 11ஆம் வீட்டுக்கு இவ்வளவு சிறப்புன்னா, 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடாகவும் இவர்களுக்கு வருகிறது என்பது மட்டுமல்லாமல் 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் 3ஆம் வீட்டுக்கு 9ஆம், அதாவது தனஸ்தானத்துக்கு ஜீவனம், வெற்றி ஸ்தானத்துக்கு பாக்கியம், ஜீவனத்துக்கு தனஸ்தானம், பாக்கியத்துக்கு வெற்றி ஸ்தானம். இதெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள். 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக 11ஆம் வீடு வருகிறது. அப்போ நோய் எதிரி கடனுக்கு ஒரு எக்ஸ்பைரியாக வரக்கூடிய வீடாக வருகிறது. லாபம் என்பது 2 விதங்களில் இவர்களுக்கு வரும். ரைட் ராயலாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு இவர்களுக்கு குருவின் பார்வை, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் குருவின் பார்வையை பெற இருப்பது என்பது குரு சண்டாள யோகமாக வந்து மேலும் மேலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நிறைய முயற்சிகள் பண்ணுவார்கள், கடன் அடையும், வெற்றி என்பது ஏற்படும். இவர்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் என்ற கிரகம் இது நாள் வரை இவர்களுக்கு நீசம் அடைந்திருந்தார். இப்போ இந்த செவ்வாய் என்பவர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி வர இருக்கிறார். இது இவர்களுக்கு ஒரு திரிகோணத்தின் அதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு வந்து அமர்வதாக இருக்கிறது. செவ்வாய் என்பவர் இங்கு கேதுவுடன் கன்ஜக்ஷனில் வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். இருந்தாலும் கடகத்தை விட்டு செவ்வாய் வருவதே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது. அப்போது புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் இவர்கள் ராசியை பார்ப்பதும் இவர்களுக்கு அபிவிருத்தியான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் என்பவர் இங்கு 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்க இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், மனை. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் வீட்டில் மேற்கு பாகத்திலோ அல்லது தெற்கு பாகத்திலோ, அது ஏன் சார் இந்த டைரெக்ஷனை சொல்கிறீங்க அப்படின்னா, சனி என்பவர் மேற்கு திசையை குறிகாட்டுகிறார், செவ்வாய் தெற்கு திசையை குறிகாட்டுகிறார். இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டு, ஒரு பிளம்பிங் ஒர்க்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்லாம் வந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் அதை கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் வீடு வாகனத்தில் ஏதாவது வெளியில் போகிறீங்க, அன்றைக்கி இன்சூரன்ஸ் இல்லை, பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ தான் டிராஃபிக் போலீஸ்காரர் நம்மை பிடிப்பார். இந்த சில விஷயங்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் சனி பார்வை, இதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்வது, குறிப்பாக சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பூரணமாக பலம் பெறுகிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.